வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு வந்து ஆன்டி கிராவிட்டி எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து கூகுளுக்கு போய்க்கோங்க. அங்க வந்து ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. தப்பா வேற எதுவும் போட்டுறாங்க, வேற ஏதாவது வந்துட போகுது. ஸோ பார்த்து ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் கூகுளுடைய அஃபிஷியல் சைட்லேயே டவுன்லோட் பண்ணுங்க. வேற எந்த தேர்ட் பார்ட்டிஸ்லயும் வந்து மோஸ்ட்லி டவுன்லோட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுல வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோ நான் கிளிக் பண்றேன். ஸோ இவங்களே வந்து மேக்குக்கு அண்ட் விண்டோவுக்கு அண்ட் லினக்ஸுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து விண்டோஸ் 4x64 வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலி வந்து இது வந்து 165 MB இருக்கு. ஸோ ஆஃப்டர் டவுன்லோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 MB, நியர்லி 1 GB கிட்ட வந்துடும். ஸோ ஸ்பேஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த EXE ஃபைலை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த EXE ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆன்டி கிராவிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அவங்களே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்லீஸ்ட் வந்து நியர்லி 765 MB வந்து ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ் வந்து இருக்கணுன்றாங்க. நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி வேற இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ல நான் வந்து ஆன்டி கிராவிட்டி சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர் தான். ஸோ பேக் டோன்ட் கிரியேட் அ ஸ்டார்ட் இல்லை இருக்கட்டும். அண்ட் தென் இதில் வந்து ஓப்பன் வித் ஓகே இன்ஸ்டால். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ தான் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆன்டி கிராவிட்டின்றது வந்து ஆல்மோஸ்ட் விஎஸ் கோடோடைய மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஏஐஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே அப்படின்னா நம்ம வந்து கோபைலட் வந்து யூஸ் பண்ணுவோம் விஎஸ் கோடா இருந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா ChatGPT வந்து இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஜெமினி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்டி கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஜெமினி. பட் ஜெமினி வந்து வேற லெவலில் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு போக நிறைய வந்து மார்க்கெட் பிளேஸில் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகுது. Please wait while setup install anti-gravity on your computer. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி கோட்ஸ் போடும் போது நம்ம எடுத்துக்கலாம். பிளானிங்க்கு இந்த ஜெமினி மாடல்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஃப்ளைட் ட்ராக்கர் யூஐ வந்து பயங்கரமாக இது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குதுங்க. நம்ம கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ் இது வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே, டவுன்லோட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஹலோ. ஸோ ஆன்டி கிராவிட்டி அப்படின்றது வந்து சிஸ்டமில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு விஎஸ் கோட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இல்லை நியூவாக இருந்தாலும் பரவாயில்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஃபோல்டர் மேனேஜர், ஏஜென்ட் மேனேஜர், கோன்லெஸ் பற்றி இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து என்னால் இதில் வந்து ChatGPT வந்து இதில் வந்து இருக்க முடியல. அது ஒன்று. இன்னொன்று வந்து ட்ரே ஏன்னு நான் வந்து நிறைய யூஸ் பண்ணேன். அதுவுமே இதில் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸா இல்லை இவங்களுடைய இதுன்றதுனால இது வந்து ஆட் பண்ணல அப்படின்றது தெரில. ஸோ இதில் வந்து பிளானிங் அண்டு ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெமினி மாடல்ஸ் வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா 3.1. இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வந்து 2.1 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் ஹைன்னு கொடுத்தோம் நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது. இதே ஃப்ளாஷ்ன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருது. பட் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் வந்து ஜெமினி 3.1 ப்ரோ கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃப்ளாஷ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் கிளாட் இருக்குது, பரவாயில்லையே நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் விஎஸ்எக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து என்னென்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. லாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து விஎஸ் கோடில் இருக்குது அது அப்படியே பார்க்கணும். பட் அந்த இதில் வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு வெப்சைட்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். வெப்சைட் நேம் வந்து ஓப்பன் விஎஸ்எக்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அண்ட் கேட்டகரி வைஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டா சயின்ஸு, டீபக்ஸு, ஃபார்மேட்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ விஷுவலைசேஷன்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் ChatGPT கிடையாது. ChatGPT நான் சர்ச் பண்ணுறேன்.
ரொம்ப கம்மி தான். அஃபிஷியல் சைட்ல இருந்து எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி சைட்ஸாக தான் வந்து இருக்கு. தேர்ட் பார்ட்டிஸ்னா வேற யாரோ சம்திங் வந்து கிரியேட் பண்ணி அண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க கூட இங்க வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி பப்ளிஷும் பண்ணலாம். அண்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு இருக்கு, இதுக்கு நீங்க லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிட்டு கிட்டப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தாலும் அகைன் வந்து எனக்கு கிட்டப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லாகின் கேட்குது. ஸோ அதனால் பப்ளிஷ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அகெயின் நம்ம வந்து கோட்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஃபா அண்ட் ஃபெயில் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எரர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வரும், நல்லாயிருக்கும். நான் வேணால் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா இருக்கும். இதுலயே நிறைய இருக்கு, ஒரு வந்து டெர்மினல் ஸ்கின் இருக்கு, ஃபெயில் ஸ்கின் இருக்கு, இஷ்யூன்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கு, அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலயே வந்து FAAAH இதுலயே இருக்கு, நிறைய இது இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் ஐக்கான், இது வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதேன். ஸோ மெட்டீரியல் ஐக்கான் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் இந்த இடத்துல வைக்கும் போது அதுக்குரிய ஐக்கானோட சேர்ந்து காமிக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆட்டோ டேக் க்ளோஸு, ஸோ ஜெமினி கோட் அசிஸ்ட் இதுலேயே இருக்குது. லைவ் சர்வர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து HTML CSS யூஸ் பண்ணி இல்லை வேறு எதுலேயும் யூஸ் பண்ணால் லைவ் சர்வர்ஸ் வந்து அப்படியே வரும். நீங்கள் வந்து கோட் போட்டுக்கிட்டே வந்து அங்கே அப்டேட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து TL ட்ரா, இது வந்து வேற லெவலில் இருக்கும். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட்ஸ் போய்க்கிறோம், அங்கே வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன், நியூ ஃபோல்டர். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நியூ ஃபோல்டர் வந்துருச்சு. இதில் வந்து ஒரு நியூ ஃபைல். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ட்ராயிங் போடலாம். ஸோ drawing.tldr ஸோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இது வரும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து அண்ட் லைக் வந்து ஃபிக்மா மாதிரி தான், பட் இதுலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து கோட் போடுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக் கசாமா அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் யூசர் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ யூசர் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய கலர்ஸில் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய சூப்பராக வந்து அவைலபிளாக இருக்குது. அதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து இது வந்து இது ஸோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், டக்குன்னு எரேஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன், அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே எரேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வேன்லாம் அழிக்கணுன்றது வந்து தேவையில்லை. ஹைலைட்டர்ஸ் அதை விட சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஆரோ மார்க்ஸு நிறைய ரொம்ப பேசிக்கானது தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நோட்ஸ்னால் நீங்கள் நோட்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலமுடைய நோட்ஸ் அதான் அப்படின்னு சொல்லிட்டு எரேஸ் ஆஸ் யூஷுவல் போல் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயே வந்து எக்ஸ்போர்ட் SVG அண்ட் PNG அண்ட் டிரான்ஸ்பரண்டோட இதை வந்து நம்ம வந்து காலேஜில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு PNG எடுத்து நீங்கள் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வந்து இதில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்களா. ஸோ கிரியேட் தி வெப்சைட் ஃபார் கேஃபே ஷாப். ஸோ ஒரு கேஃபே ஷாப்க்கு நம்ம வந்து சைட் கேட்டிருக்கோம். யூஸிங் HTML CSS அண்ட் JS. சிம்பிளாக இருக்கணும் அண்ட் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அனிமேட்டடாக இருக்கணும் அண்ட் ரெஸ்பான்சிவ். ஸோ இப்போ வந்து கொடுக்கலாம். அண்ட் நான் வந்து Gemini 3 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷேர் கொடுத்துட்டேன். ஸோ இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணி அதுவே வந்து அந்த என்டையர் சைட்ஸ்க்குரிய கோட்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ மோட் லென்த் நேம் ஓகே நல்லா இருக்கு. ஸோ ஜென்ரேட்டிங் வித் Gemini ஹை அண்ட். ஸோ இது வந்து Gemini. ஸோ இது வந்து ரெடி ஆகட்டும், இப்போ வந்து பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் போல் வந்து இதான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இதில் கூகுள் அக்கௌண்ட் லாகின். நீங்கள் வந்து இதில் வந்து VS கோடில் வந்து கிட்டப் வந்து யூஸ் பண்ணி இல்லை கூகுள் லாகின் அதே மாதிரி தான் இதுலையும்
இல்லை கூகுள் லாகினே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து எவ்ரி டைம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த லாகின் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் நீங்கள் முன்னாடி எதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த செட்டப் அப்படியே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து தீம்ஸ், கலர் தீம்ஸ் இருந்திருக்கு, ஃபைல் ஐகான் தீம்ஸு, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அதில் இருக்கிறது தான். அண்ட் செக் ஃபார் அப்டேட்ஸு, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது 2.1 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து 3.1 ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஜெமினி, இதில் வந்து கோட் அசிஸ்டன்ட் ஜெமினி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கோட் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டுக்கலாம். நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து ஜெமினி யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்டேட் நேமஸ் டெக்கசாமா கேஃபே. ஸோ டெக்கசாமா கேஃபே அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன். A few moments later. ஓகே டைட்டன்ஸ், நம்ம கொடுத்த கமெண்ட்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏஐ வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து அக்செப்ட் ஆல் அப்படின்னு வந்து கொடுத்தா போதும், அதுவே வந்து எல்லாமே பேஸ்ட் ஆயிடுது. HTML அண்ட் JS அண்ட் CSS அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் இது வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே அந்த சைட்டுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ப்ரோம்ப்ட் கொடுத்து அதுவே வந்து அந்த இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறதே பாருங்கள். ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரோம்ப்ட் கொடுத்துட்டு அதுவே இமேஜஸ் சென்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதுவே நார்மலாக நம்ம வந்து சைட் பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நம்மளே வந்து இமேஜஸ் எல்லாம் வந்து கொடுத்து இல்லை வந்து நம்ம வந்து அந்த ஃபோல்டர்ஸில் போட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து தனி ப்ராசஸாக இருக்கும். பட் இதில் வந்து அப்படி இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரே தான் வந்திருக்கு. நம்ம வந்து ப்ரிவியூ மட்டும் பார்ப்போம். ஸோ வந்து கோ லைவ் அப்படின்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அங்கே லைவ் ஆயிரும். பாருங்க காய்ஸ், வேற லெவலில் இருக்குது. ஸோ என்னோட நேம் வந்து டெக்கசாமா அப்படின்னு போட்டு ஹோம் பேஜ் அண்ட் மெனூஸ் அண்ட் அபவுட் அண்ட் கான்டாக்ட்ஸ், ஸோ மார்னிங் மேஜிக் இன் எவ்ரி ஷிப். ஸோ பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்குது. ஸோ நானே இதை வந்து உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியலையே. இங்கே பாருங்க கைஸ், ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோலேயே இருந்துட்டு என்னால் இந்த அளவுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து பண்ண முடியுது அப்படின்னா நான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயில்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா வேற லெவலில் இது வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இனி வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்போம். இது பாருங்க கைஸ், சும்மா வேற லெவலில் இருக்குது. அவர் சிக்னேச்சர் செலக்ஷன்ஸ், ஒவ்வொரு ஹோவர்ஸும் சும்மா அல்டிமேட்டடாக இருக்குது. அந்த இமேஜஸ் மட்டும் கொஞ்சம் ரீலோட் ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. இமேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், விசிட் டெக்கசாமா கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நேம், இமெயில் ஐடி அண்ட் மெசேஜ். வாவ். அதே மாதிரி ஃபூட்டர்ஸ், இங்கே பாருங்க கைஸ், ஈவன் ஃபூட்டர்ஸ் கூட இதை வந்து ஆட் பண்ணி கொடுக்குது. சும்மா அல்டிமேட்டாக இருக்கு, வேற லெவல் கைஸ். இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஆன்டி கிராவிட்டின்றது வந்து இட்ஸ் ஆசம் தான் கைஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.